கடகராசி நேயர்கள் அஷ்டமச்சனியோட தாக்கத்திலிருந்து வெளிவந்து நல்ல சுபிட்சமான வாழ்க்கையும் குருவோட பார்வை நல்ல சுபஸ்தானங்களை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் நல்ல சுபிட்சமாக வரக்கூடிய வாய்ப்பும் மருத்துவ ரீதியாக தந்தை வழி சொத்துக்களில் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் அது இப்போ சாதகமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதக்கூடிய வாய்ப்பு. அதனால் கொடுத்த வாக்கையோ மற்ற விஷயங்களையோ நாணயமாக காப்பாற்றிக்கிறது நல்லது. கடகராசி நேயர்களுக்கு ஜென்மத்திலே குரு வரப்போறாரு. 12ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ ஜென்மத்துக்கு வந்திருக்காரு. ஜென்மகுரு அலைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. கடகராசி நீர் வீடு வேற. அப்போ உங்களுக்கு அலைச்சல் இடமாற்றத்தையும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தை கொடுப்பாரு. இடமாற்றம்ங்கிறது நீங்கள் விருப்பப்பட்ட இடமாற்றமாக வர்றதுக்கான அமைப்பாக சாதகமாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வீடு இடம் மாறுறது, வண்டி வாகனம் ஏதாவது போடுறது, அது ஒரு இடமாற்றமாக கொடுக்கறது, தொழில் மாற்றம் இடமாற்றமாக கொடுக்கறது, வேலைவாய்ப்புக்காக இடம் மாறி போகிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் ஒரு இடமாற்றம் இருக்கிறதா அதிகம். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்களும் உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் வரும். அந்த அலைச்சல்களை உங்களுக்கு சாதகமாக தொழில் விஷயமாவோ வேலை விஷயமாவோ மாற்றிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுடைய 5வது ஸ்தானத்தையும் 7வது ஸ்தானத்தையும் 9வது ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. இவ்வளோ நாளாக அஷ்டமச்சனியோட தாக்கம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அஷ்டமச்சனியால் தொந்தரவுகள் பிரச்சனைகள் எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்திருப்பாங்க. இந்த அஷ்டமச்சனியோட தாக்கத்தால் கூட சில சுப விஷயங்கள் தடையாகக்கூடிய சூழ்நிலை கூட நடந்திருக்கும். திருமண விஷயம் தாமதமாகிறது, குழந்தை பேரு தாமதமாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நடந்திருக்கும். இப்போ அந்த ஸ்தானங்களை குரு பார்க்குறாருங்கும்போது உங்களுக்கு நல்லபடியாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கிறதும் தாமதமான திருமண விஷயம் நல்லா இருக்கிறதும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்லா சுபிட்சமாக வரக்கூடிய வாய்ப்பும் மருத்துவ ரீதியாகவும் சரி நார்மலாகவும் சரி ஒரு வழிபாட்டு முறையாகவும் சரி உங்களுக்கு புத்திரப்பேறு பாக்கியம் நல்லா கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகளும் மத குருமார்களுடைய நட்புகளும் ஒரு நல்ல மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இப்போ இருக்குது. வெளி பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்குது. தந்தை வழி சொத்துக்களில் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் அது இப்போ சாதகமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதக்கூடிய வாய்ப்பும், தந்தைக்கு உடல் உபாதைகள் இருந்தாலும் அது சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அதிகமான அமைப்பு இல்லாமல் உங்களுக்கு சுபமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஸ்தானங்களை குரு பார்க்கறதுனால சுப விஷயங்கள் நடத்தக்கூடிய வாய்ப்புன்றது நல்லா இருக்குது. ஆனால் 2ல் இருக்கக்கூடிய கேது பகவானும் 8ல் இருக்கக்கூடிய ராகு பகவானும் சில உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வரதான் செய்யும். 8ல் சனி பகவான் இருந்தால் மட்டும்தான் பாதிப்பு அப்படின்றது கிடையாது. 8ல் ராகு வந்தாலும் கேது வந்தாலும் ஏன் குருவே வந்தாலும் கூட சில உடல் உபாதைகள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு கெட்ட பேர் அவமானங்கள் வரலாம், நாணயம் தவறக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அதனால் கொடுத்த வாக்கையோ மற்ற விஷயங்களையோ நாணயமாக காப்பாற்றிக்கிறது நல்லது. பெரியவங்க கிட்ட நல்ல ஆசீர்வாதத்தோடு இருந்துக்கணும். பெரியவங்க கிட்ட ஒரு திட்டு வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக கடந்து வரணும். மற்றபடி சுப விஷயங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புன்றது உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் குறைவான தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இல்லாமல் சுப விஷயம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கிறனால கடகராசி நேயர்கள் அஷ்டமச்சனியோட தாக்கத்திலிருந்து வெளிவந்து நல்ல சுபிட்சமான வாழ்க்கையும் குருவோட பார்வை நல்ல சுபஸ்தானங்களை பார்க்கறதுனால நல்ல உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பும் சுபிட்சமான வாழ்க்கையும் நல்ல சுகம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஆண்டா இந்த வருஷம் இருக்குது. கடகராசி நேயர்கள் இதை பயன்படுத்தி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் வர்றது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது. நன்றி, வணக்கம்.